புதுடெல்லி டிசம்பர் 17 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஓகே. ம். இலங்கை அதிபருடன் டெல்லியில் பேச்சுவார்த்தை. மனிதாபிமான அடிப்படையில் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு, பிரதமர் மோடி அறிவிப்பு. உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வெறும் தலைப்புச் செய்தி தானே. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க, டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் இதோ இந்த படம் பாருங்கள். ஓகேவா? டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடந்த இரு நாட்டு கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் மோடி, இலங்கை அதிபர் எனுரா குமார திசநாயகா ஆகியோர் முன்னிலையில் இரு நாட்டு அதிகாரிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டபோது எடுத்த படம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வழக்கம் போல் ஆமாம், நம்ம முதலமைச்சர் அவர்கள் தினமும் அறிக்கையிட்டு கொண்டே இருப்பார். என்ன அறிக்கை என்றால், 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராணிப்பேட்டையில் ரூபாய் 1,500 கோடியில் காலனி தொழிற்சாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில் வெறும் 8 கோடி பேர் இருக்குதாங்க. வெறும் 8 கோடி பேர் தான் இதை இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தினம் 1,500 பேருக்கு, 5,000 பேருக்கு, 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து தமிழ்நாட்டில் இருப்பது என்னமோ 8 கோடி பேர் தான். ஆனால் ஒரு 2 லட்சம் கோடி பேர் தமிழர்களுக்கு கனவு உலகில் வேலையை வாங்கி கொடுத்துருக்கிறார். சரி, அது போட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது கொஞ்சம் பாருங்கள், ஜாகிரதையாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சென்னை டிசம்பர் 17 வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். அப்புறம் மெதுவான நகர்வும் அதி கனமழையும் சென்னைக்கு. கனிமழை இருக்குமா சென்னைக்கு, கனமழை எச்சரிக்கை. ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மக்களை தான் நான் எப்பொழுதும் கூட சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் அது அடையாது, அது துடங்கும் இடம் ஆதரவு. அந்த கூடுவாஞ்சேரி பக்கத்தில் மலைப்பட்டு, சேத்துப்பட்டு, அப்புறம் அப்படியே மலைப்பட்டு, சேத்துப்பட்டு அப்படியே வரும். அது மணிவாக்கம், அதுக்கு அப்புறம் ஓடுதுட்டு அப்படியே அது போவோம். மணிவாக்கம், பெருங்குளத்தூர், தாம்பரம், கிம்பரம், அப்படியே போய் அனக்காப்புத்தூர், அப்படியே போய் அடையாறில் போய் சேரும். ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த அடையாறு தோன்றும் இடம் எப்படி இருந்தது தெரியுங்களா? அங்கே போய் பாருங்கள். அந்த மக்களெல்லாம் போய் பார்த்து அவங்க கூட பேசுனீங்கன்னா கண்ணில் தண்ணீர் வரும். எல்லாம் கல்குவாரி, இவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய பெரிய கலெக்டரெல்லாம் ஒன்று சேர்ந்து சுத்தமாக அந்த அடையாறு ஆற்றையே சுடுகாடாக மாற்றிட்டாங்க. ஒரே பள்ளம் மேடு. கேமராலாம் எடுத்துகிட்டு யாராவது உள்ளே போயிட்டாங்க. அந்த கல்குவாரிக்காரெல்லாம் அங்கேயே அடிச்சு கொண்டு புதைச்சிடுவாங்க. கேமரா ஏற்றுக்கணும். சரிங்க, அடையாரை நான் தொடங்குகிற இடம் முதல் கொண்டு கடலில் சேர்ற வரைக்கும் அங்கே எங்கே அந்த அடையாறு இருக்குதுல, கடலில் சேருது மலர் ஹாஸ்பிட்டல், அங்கே இருந்து அப்படியே சேதாப்பேட்டை, அப்புறம் அப்படியே எங்கே அதோடைய பிரிட்ஜெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் காசி தியேட்டர், அப்புறம் எங்கே அது அனகாப்புத்தூர், சேதாப்பேட்டை, இதப்பேட்டை, அப்படியே கட்சியாக அது போய் கூடுவாஞ்சேரி, மலைப்பட்டு, சேத்துப்பட்டு, அங்கே தான் அது உருவாகுது. ஆரம்பம் எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் உருவாச்சு. அத்தனை காலங்களிலும் எத்தனையோ பேர் 70 வருஷமாக ஆட்சிக்கு வந்தாங்க. அத்தனை முதலமைச்சர்கள், அத்தனை மந்திரிகள் எல்லோருடைய சப்போர்ட்டோட மிகப்பெரிய அராஜகம், மிகப்பெரிய ரவுடிகள், கல் குவாரி என்ற பேரில் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சாப்பிட்டு, அது பள்ளமும் மேடுமா. அந்த பக்கம் போய் எம்ஜிஆர் வீட்டாடெல்லாம் போய் பாருங்கள். அது ஒடுது, அது பேர் என்னமோ ஊருங்க, நந்தம்பாக்கமோ ஏதோ சம்திங். நான்லாம் போயிருக்கேன். கேமராலாம் பிடிங்கிட்டு பலான்னு அடிச்சுலாம் என்னை துரத்தி விட்ருக்கானுங்க. அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது, போட முடியாது. போட்டாங்க நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவதூறு வழக்கு அவதூறாக பேசினான், தூக்கி உள்ளே வச்சு கும்பிடுவார். ஸோ இந்த அடையாறு ஆகட்டும், கொசஸ்தலா ஆகட்டும், கூவம் அடையாறுடைய கிலோமீட்டர் 43 கிலோமீட்டர் தெரியுங்களா? அதோடைய நீளம் எவ்வளோ? 43 கிலோமீட்டர். அண்ட் கூவம்
700 சில்லரை கிலோமீட்டர். அது எங்கள் ஊத்தங்கரையோ எங்கேயோ ஆந்திரா அந்த பார்டரில் எங்கேயோ தொடங்கி அதுவே வரும். ஆமாம், அங்கேருந்து சுத்தமாக கூவம் என்று சொல்லி ஒரு ஏரி இருக்குது. எங்கே அங்கே எங்கேயோ இருக்குது அந்த பக்கம். அந்த வாட் நாங்கள் பேர் நாங்கள் பழைய கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, நல்ல கார்டு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு, அப்புறம் போஸ்ட் கார்டு அடப்பாங்க. அந்த மாதிரி 700 சில்லரை கிலோமீட்டர் கொண்டு அந்த கூவம் அங்கேருந்து வரும்பொழுது சென்னை வரும்போதெல்லாம் சுத்தமாக வருது. சென்னைக்கு வந்தால் நாரி போயிடும். அதுதான் சென்னைக்கு வந்தால் நாரி நக்கி அப்புறம் சென்னை போட வெண்ணெய் அப்புறம் சிங்கார புண்ணை அப்படின்னு தான் வந்து பேருப்பா. அரசியல்வாதிகள் செய்த பாவங்கள் அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது 2024. இதுக்கு உடனே இருந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய தண்டனையை இயற்கை கொடுக்க போகிறது. இதற்கு உடனே இதை தடுக்க வேண்டியது யார்? இதை தடுத்து இருக்க வேண்டியது யார்? மக்கள் தானே. மக்கள் ஓட்டையும் பிரியாணியும் கோட்டையும் வாங்கி தின்னுட்டு கொசஸ்ல அந்த மாதிரி தான் நாரி போச்சு. கூவம் மைதா போச்சு. ஆடையாறு நாலு நன்னா புண்ணான்னு போச்சு. அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போய் சாவ போகிறாண்டா. ஓகேவா? சரி, அதான் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மெதுவாக நகர்வும். அதி கனமழையும். சென்னைக்கு கனமழை ஒழுங்காக ஓடிப்பிடுங்க. அந்த ஆத்தங்கரையில் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு கதை பேசிக்கின்னு ட்ராமா பண்ணிக்கின்னு நாங்கள் 50 வருஷமாக தான் இங்கே இருக்கிறோம், நாங்கள் போக மாட்டோம்னா நீங்கள் போக வேண்டாம், அப்படியே செத்து போங்கடா. டேய், நீங்கள்லாம் வாழ்ந்து இந்த பூமிக்கு எந்த நன்மையும் கிடையாது. இயற்கையை வஞ்சித்து இயற்கையை நாசம் பண்ணி இயற்கையை ஏற்றி திருடி பிழைப்பு நடத்தி நீங்கள் உயிராக இருக்கிறதுனால பூமிக்கு பயங்கர பாரம். நீங்களாம் சாபண்டா, சாபம். ஏய், எவன் வேணால் குறி சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம், மயிரம் சொல்லலாம், அறிவு சொல்லலாம், படிப்பு சொல்லலாம். ஆனால் சாபம் விடுவதற்கு தகுதி வேண்டும். நான் இடுகிறேன் சாபம். அழிந்து போங்கள், அழியுங்கள். என் இயற்கையை நாசம் பண்ண ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. நீங்கள் அழியணும். விட்ற ஜோசியம் சொல்கிறேன், மயிரம் சொல்கிற, வாசுன்ற, புஷ்ன்ற, நான் விடுறேன் சாபம். உன்னால் விடவும் முடியுமா? அந்த தகுதி உனக்கு இருக்கா? பெரிய கலெக்டர்ன்றா, ஹார்ட்வேர் படிச்சிருக்கிறேன்ற, சாஃப்ட்வேர் படிச்சிருக்கிறேன்ற, மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்ற, 55 ஆழிகாரி வச்சிருக்கிற, 100 ஃப்ளைட்டு வச்சிருக்கிற, 5000 கப்பல் வச்சிருக்கிறே மயராண்டி. புடுக்கு. நான் விட்டனே சாபம். அந்த மாதிரி சாபம் உன்னால் விட முடியுமா? சாபம் விடுவதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? சாபம் விடணுன்னா அதுக்கு தகுதி வேணும். தகுதி சிறப்பம்சம். ஒன்று சாமியார் போய் சாபலாங்க பழியாது. இங்கே இருக்கிற சாமியாரெலாம் திருட்டு சாமியார், புரியுதா? சரிப்பா, சாவுங்கடா. நீங்கள் சாவணும். நான் உயிரோடு இருக்கும்போதே அதை காண வேண்டும். என் கண் முன்னே இந்த இயற்கை எல்லோரையும் அழித்து விட்டது என்ற மனமகிழ்வில் நான் இறந்து போக வேண்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பானவர்களே, 40 வயதுக்கு மேலும் உள்ளவர்கள் தான் இந்த கலப்பை என்னடா ரொம்ப கடுமையாக பேசிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நியாயத்துக்கு சாபம் மயிறு மண்ணாங்கட்டின்னு விட்டுக்கினே இருக்கிறானே அப்போ கூட அவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுவது இல்லை. அவங்க மனதில் ஏதோ சரி, ஏதோ சாகிற வயசு சங்கராடி எதையோ வளரின்னு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியல. பட் வயதானவர்கள், உலகத்தில் உள்ள வயதானவர்கள் என்ன மெயின், அவங்களுடைய மெயின் சொத்து இது தங்களுடைய பிள்ளைகள். ஆமாம், அந்த பிள்ளைகள் நம்ம அதெல்லாம் தெரியும். பெற்றோர்கள் பண்ண பாவம் பிள்ளைகளை போய் சேரும்னு. அப்படி இருந்தும் ஏங்க அந்த அடையாறு, கொசஸ்தலை, கூவம் இதெல்லாம் ஆரம்பத்திலே ஏங்க தடுக்கலை? காலங்காலமாக 70 வருஷமாக இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அயோக்கியத்தனம் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஏங்க தடுக்கலை? அதான் திட்டுறேன். அதனால தான் வாலிப பிள்ளைகளே உஷாராக இருங்கடா, ப்ளீஸ்டா. டிபிலிசி டிசம்பர் 17. ஜார்ஜியாவில் பரிதாபம். ஓட்டலில் 11 இந்தியர்கள் மர்மசாவு. ரஷ்யா அருகே உள்ள குட்டி நாடான ஜார்ஜியாவில் பிரபல பனிமலை பிரதேசமான குடாரி என்ற இடத்தில் இந்திய ஓட்டல் ஒன்று உள்ளது. இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 12 இந்தியர்கள் ஓட்டலில் தங்கி வேலை செய்து வந்தனர். சம்பவத்தன்று இரவு அனைவரும் தங்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். திடீரென மின் தடை ஏற்பட்டதால் ஜெனரேட்டர் ஆன் செய்யப்பட்டது. மறுநாள் அதிகாலையில் அவருடைய அறை கதவை ஹோட்டல் அதிபர் திறந்து பார்த்தபோது 11 பேர் மூச்சு பேச்சு ஏதுமின்றி அசைவற்று கிடந்ததை பார்த்து
பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அருகே உள்ள ஆஸ்பத்திரிக்கு அவர்கள் தூக்கிச் செல்லப்பட்டனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் 11 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் ஜெனரேட்டரில் இருந்து வெளியேறிய நச்சு புகையை சுவாசித்து உறங்கியதாலேயே அவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது. என்னதுங்க, நான் கண்ட எம்ஜிஆர் அப்படின்னா ஆசிரியர் இரா சுந்தரபாண்டியன் வந்து நான் கண்ட எம்ஜிஆர். எம்ஜிஆர் உடன் பணி செய்தவர், ஜெயலலிதா அவர்களுடன் பணி செய்தவர் அவர். ஆமாம், அவர் வந்து தான் கண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு புஸ்தகத்தை 2018 நினைக்கிறேன் அப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறார். என்னென்னு பார்க்கலாங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு வாலிப பெண்கள் இளைஞர்கள் பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க, பாருங்கள். அப்புறம் தட் இஸ் உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஆமாம், நான் கண்ட எம்ஜிஆர் இரா சுந்தரபாண்டியன் நீ ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கண்ட எம்ஜிஆர் ஆசிரியர் இரா சுந்தரபாண்டியன், மேனாள் இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்பு துறை, தமிழ்நாடு அரசு. ரைட்டா? இப்போது அடுத்து பாருங்கள், அவர் எம்ஜிஆரை பற்றி என்ன கூறுகிறார். அந்த புஸ்தகம் இது, அவருடைய புஸ்தகம், அவர் எழுதின புஸ்தகம், சுந்தரபாண்டியன் அவர்கள் எழுதிய புஸ்தகம். ஓகேங்களா? நான் கண்ட எம்ஜிஆர், என் அறிமுகம். நான் எம்ஜிஆர் அவர்களை முதல் முறையாக சந்தித்தது 1964 ஆண்டு ஜூலை மாதம். என் தந்தை நீதிபதி ராஜசேகரன் அவர்கள் அப்பொழுது தமிழக அரசு சட்டத்துறை செயலாளராக இருந்தார். என் சிறிய தந்தையார் சத்யேந்திரன் அவர்கள் பூந்தமல்லியில் மாவட்ட முன்சீப்பாக பணியில் இருந்தார். அவருடைய மகன் கருணாகரன் என்னுடன் லயோலா கல்லூரியில் பியூசி படித்து முடித்த பின் எம்பிபிஎஸ் படிப்பில் சேரும் முயற்சி செய்து இடம் கிடைக்காமல் போய்விட்டது. அவர் வேறு எந்த கல்லூரிக்கும் விண்ணப்பிக்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் நினைத்தால் அவர் ட்ரஸ்டியாக இருக்கும் தியாகராயர் கல்லூரியில் சொல்லி பிஎஸ்சி சீட் வாங்க முடியும் என்பது தெரிய வந்தது. எனவே அவரை எங்கள் உறவினர் தேவர் ஃபிலிம்ஸ் உரிமையாளர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதேவர் மூலமாக சந்திக்க சென்றோம். சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து வாகினி ஸ்டுடியோவில் தேவர் ஃபிலிம்ஸ் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அம்மாடி தூக்கம்மா அம்மாடி தூக்கம்மா ஆமாமா கேட்கணுமா என்ற பாடல் காட்சியின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஷூட்டிங் இடைவேளையின் பொழுது எம்ஜிஆரை சந்தித்தோம். தேவர் அவர்கள் என் தந்தையை அறிமுகப்படுத்தியவுடன், எனக்கு உங்களை நன்றாக தெரியும், நீங்கள் திமுக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருந்தவங்க, அண்ணா அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவங்க, சிவகங்கையில் முதல் திமுக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியவங்க என்று படபடவென்று சொன்னார். நாங்கள் எல்லோரும் திகைத்து போய்விட்டோம். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கருணாகரனின் கல்லூரி அட்மிஷன் விஷயமாக வந்தோம் என்று கூறினோம். உடனே அருகில் இருந்த உதவி இயக்குனரை கூப்பிட்டு ஒரு சிறிய பேப்பரை வாங்கி அதில் எஸ் கருணாகரன் பாருங்க, எஸ் கருணாகரன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அந்த உதவியாளரை கூப்பிட்டு அதில் வந்து என்ன பண்ணுகிறார், எஸ் கருணாகரன் என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு பிறகு பிஎஸ்சி அட்மிட் என்று எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தார். இதை கொண்டு போய் தியாகராயர் கல்லூரியில் கொடுங்கள், சீட் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவ்வாறே அங்கு சென்று கொடுத்தோம். அவர்கள் அன்றே கல்லூரியில் கருணாகரனை சேர்த்து கொண்டார்கள். சகோதரர் கருணாகரனுக்கு அதற்கு அடுத்த ஆண்டு எம்பிபிஎஸ்
சீட் கிடைத்தது. படித்து முடித்து டாக்டர் ஆனார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வும் பெற்றார். திரைப்பட ஷூட்டிங்கின் இடைவேளையிலும் கூட தனக்கும் பட வெடிப்பிற்கும் இடையூறு என்று எண்ணாமல் உதவி கோரி வருபவர்களுக்கு சிறிதும் முகம் சுளிக்காமல் உடனடியாக உதவும் நற்குணம் எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு என்பதை அன்று தெரிந்து கொண்டேன். அப்புறம் பாருங்கள், அன்று தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முதலில் பார்த்தேன். இருவரின் நிறம், அழகு, நடை, உடை, பாவனை, நடிப்பு, பேச்சு என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அவர்கள் மீது எனக்கு உயர்ந்த எண்ணமும் மரியாதையும் தோன்றியது. அவர்கள் இருவரும் தமிழகத்தின் முதல் அமைச்சர் ஆவார்கள் என்றோ, நான் அவர்கள் இருவரிடமும் நேரடியாக பணிபுரியும் வாய்ப்பை பெறுவேன் என்றோ அன்று சிறிது கூட கற்பனை செய்து பார்க்கவில்லை. இருவரிடமும் பணி புரிந்த பொழுது என் முதல் சந்திப்பை பற்றி கூறிய பொழுது அவர்களுக்கு அது நினைவில்லாவிட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த சந்திப்பை தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களை தவறாமல் பார்க்க தொடங்கினேன். எங்கள் வீட்டு பிள்ளை, மாட்டுக்கார வேலன், 1000ல் ஒருவன் போன்ற திரைப்படங்களை எத்தனை முறை பார்த்தேன் என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனாகவே மாறிவிட்டேன். என்னை மிகுந்த கவர்ந்த பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த பாடல் என்று எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல். அந்த பாடலைத்தான் என் செல்ஃபோனில் காலர் ஐடியாக நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 2008 முதல் இன்று வரை கடந்த 10 ஆண்டுகளாக வைத்திருக்கிறேன். 1964 ஜூலை மாதம் எம்ஜிஆரை சந்தித்தது முதல் அவரை உன்னிப்பாக கவனித்து கொண்டே வந்தேன். குறிப்பாக என்னுடைய அரசு பணி காலத்தில் அவருடன் ஏற்பட்ட சந்திப்புகள், நிகழ்வுகள் மற்றும் அவருடைய முக்கிய குண அதிசயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். அதனை எம்ஜிஆர் அவர்களின் 100 முடிவில் பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும். அவை நிரந்தர பதிவாகவும் அமையும் என்பதால் இந்த நூலை அவர் நம்மை விட்டு பிரிந்து 30 ஆண்டுகளுக்கு பின் எழுதி வெளியிடுகிறேன். இம்மாபெரும் இடைவெளிக்கு பின் இந்நூல் எழுதப்படுவதால் சம்பவங்கள் பல என் நினைவில் இருந்தாலும் அவை நடைபெற்ற நாள், இடம் மற்றும் ஒரு சிலரின் பெயர்களை என்னால் நினைவுக்கு கூற இயலவில்லை. இருப்பினும் பல உண்மை சம்பவங்களை நான் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியை எடுத்துள்ளேன். எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை நான் நேரில் பார்க்காவிட்டாலும் வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவற்றையும் தனியாக கோடிட்டு காட்டி உள்ளேன். இந்த நூலை எழுதி அச்சிட்டு வெளியிடும் செலவுகளை எல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளேன். இதன் விலை ரூபாய் 50 ஆகும். 1000 பிரதிகள் அச்சிடப்பட்டு உள்ளன. இவற்றை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தமிழகத்தில் உள்ள அன்னதான கூடங்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றேன். இதனை நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய 100 நிறைவு பெற்ற இத்தருணத்தில் சமர்ப்பிக்கும் காணிக்கையாக கருதுகிறேன். தொடர்ந்து அவருடைய அந்த புத்தகத்தின் ஒரு போர்ஷன் தான் இது. ஃபஸ்ட் எபிசோடுன்னு நினச்சிங்களா. தொடர்ந்து இது ஒரு பெரிய புஸ்தகம். எம்ஜிஆர், நான் கண்ட எம்ஜிஆர், இரா கற்பூர சுந்தர பாண்டியன். இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க நான் அப்படியே வாரத்திற்கு ஒரு பதிவு என்று நான் பதிவிடலாம் என்று நினைக்கிறேன்.
எனக்கு எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், வாலிபர்களும், இளைஞர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அதுக்கு தான் நான் கண்ட எம்ஜிஆர், இரா சுந்தர பாண்டியன் இது எல்லா புஸ்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆமா. எங்கே எவ்வளோ சென்னையில வந்து ஏகப்பட்ட புஸ்தக கடைகள் இருக்குது. ஆமா. அங்கெல்லாம் கிடைக்கும். தயவு செஞ்சு வாங்கி படித்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் வந்து இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் வந்து ஏதோ உப்புக்கு சப்பான்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பது ரொம்ப மனதிற்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கிறது. நீங்கள் இப்படியே போயிட்டா நாளைக்கு உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்றது கூட கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. இது நல்லது இல்லை. ஏன்னா இயற்கை வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு எம்ஜிஆர் படங்களை பாருங்கள். எம்ஜிஆருடைய கருத்துக்களை கேளுங்க. அவருடைய கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள் இதையெல்லாம் பாருங்கள். நீங்கள் உங்களுக்காக பார்க்க வேண்டாங்க, உங்கள் குழந்தைகளுக்காக பாருங்கள், உங்கள் எதிர்காலத்துக்காக பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். என் கடமை நான் பேசிட்டேன். நீங்கள் செய்யக்கூடாதது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. அன்வே தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. நான் கண்ட எம்ஜிஆர் ஓகேங்களா? நான் கண்ட எம்ஜிஆர் என்னதுங்க? நான் கண்ட எம்ஜிஆர் அப்படின்னா ஆசிரியர் இரா சுந்தர பாண்டியன் வந்து நான் கண்ட எம்ஜிஆர். எம்ஜிஆர் உடன் பணி செய்தவர், ஜெயலலிதா அவர்களுடன் பணி செய்தவர் அவர். ஆமாம், அவர் வந்து தான் கண்ட எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு புஸ்தகத்தை 2018 நினைக்கிறேன் அப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறார். என்னென்னு பார்க்கலாங்களா? கொஞ்சம் தயவு செஞ்சு வாலிப பெண்கள், இளைஞர்கள் பார்ப்பீர்கள் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாதுங்க, பாருங்கள். அப்புறம் தட் இஸ் உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஆமாம், நான் கண்ட எம்ஜிஆர் இரா சுந்தர பாண்டியன் நீ பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கண்ட எம்ஜிஆர் ஆசிரியர் இரா சுந்தர பாண்டியன், மேனாள் இயக்குனர், செய்தி மக்கள் தொடர்பு துறை, தமிழ்நாடு அரசு. ரைட்டா? இப்போது அடுத்து பாருங்கள், அவர் எம்ஜிஆரை பற்றி என்ன கூறுகிறார். அந்த புஸ்தகம் இது அவருடைய புஸ்தகம், அவர் எழுதின புஸ்தகம். சுந்தர பாண்டியன் அவர்கள் எழுதிய புஸ்தகம். ஓகேங்களா? நான் கண்ட எம்ஜிஆர், என் அறிமுகம். நான் எம்ஜிஆர் அவர்களை முதல் முறையாக சந்தித்தது 1964 ஜூலை மாதம். என் தந்தை நீதிபதி ராஜசேகரன் அவர்கள் அப்பொழுது தமிழக அரசு சட்டத்துறை செயலாளராக இருந்தார். என் சிறிய தந்தையார் சத்தியேந்திரன் அவர்கள் பூந்தமல்லியில் மாவட்ட முன்சீப்பாக பணியில் இருந்தார். அவருடைய மகன் கருணாகரன் என்னுடன் லயோலா கல்லூரியில் பியூசி படித்து முடித்த பின் MBBS படிப்பில் சேரும் முயற்சி செய்து இடம் கிடைக்காமல் போய்விட்டது. அவர் வேறு எந்த கல்லூரிக்கும் விண்ணப்பிக்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் நினைத்தால் அவர் ட்ரஸ்டியாக இருக்கும் தியாகராயர் கல்லூரியில் சொல்லி BSc சீட் வாங்க முடியும் என்பது தெரிய வந்தது. எனவே அவரை எங்கள் உறவினர் தேவர் ஃபிலிம்ஸ் உரிமையாளர் சாண்டோ MMA சின்னப்பதேவர் மூலமாக சந்திக்க சென்றோம். சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து வாகினி ஸ்டுடியோவில் தேவர் ஃபிலிம்ஸ் கன்னித்தாய் திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அம்மாடி தூக்கம்மா அம்மாடி தூக்கம்மா ஆமாமா கேட்கணுமா என்ற பாடல் காட்சியின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. ஷூட்டிங் இடைவேளையின் பொழுது எம்ஜிஆரை சந்தித்தோம். தேவர் அவர்கள் என் தந்தையை அறிமுகப்படுத்தியவோடு, எனக்கு உங்களை நன்றாக தெரியும். நீங்கள் திமுக ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக இருந்தவங்க, அண்ணா அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவங்க, சிவகங்கையில் முதல் திமுக மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியவங்க என்று படபடவென்று சொன்னார்.
நாங்கள் எல்லோரும் திகைத்து போய்விட்டோம். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கருணாகரனின் கல்லூரி அட்மிஷன் விஷயமாக வந்தோம் என்று கூறினோம். உடனே அருகில் இருந்த உதவி இயக்குனரை கூப்பிட்டு ஒரு சிறிய பேப்பரை வாங்கி அதில் எஸ் கருணாகரன் பாருங்க, எஸ் கருணாகரன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அந்த உதவியாளரை கூப்பிட்டு அதில் என்ன பண்ணுகிறார், எஸ் கருணாகரன் என்று எழுதுகிறார். எழுதிவிட்டு பிறகு பிஎஸ்சி அட்மிட் என்று எழுதி கையொப்பமிட்டு கொடுத்தார். இதை கொண்டு போய் தியாகராயர் கல்லூரியில் கொடுங்கள், சீட் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அவ்வாறே அங்கு சென்று கொடுத்தோம். அவர்கள் அன்றே கல்லூரியில் கருணாகரனை சேர்த்து கொண்டார்கள். சகோதரர் கருணாகரனுக்கு அதற்கு அடுத்த ஆண்டு எம்பிபிஎஸ் சீட் கிடைத்தது. படித்து முடித்து டாக்டர் ஆனார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வும் பெற்றார். திரைப்பட ஷூட்டிங்கின் இடைவேளையிலும் கூட தனக்கும் பட வெடிப்பிற்கும் இடையூறு என்று எண்ணாமல் உதவி கோரி வருபவர்களுக்கு சிறிதும் முகம் சுளிக்காமல் உடனடியாக உதவும் நற்குணம் எம்ஜிஆருக்கு மட்டுமே உண்டு என்பதை அன்று தெரிந்து கொண்டேன். அப்புறம் பாருங்க, அன்று தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முதலில் பார்த்தேன். இருவரின் நிறம், அழகு, நடை, உடை, பாவனை, நடிப்பு, பேச்சு என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. அவர்கள் மீது எனக்கு உயர்ந்த எண்ணமும் மரியாதையும் தோன்றியது. அவர்கள் இருவரும் தமிழகத்தின் முதல் அமைச்சர் ஆவார்கள் என்றோ, நான் அவர்கள் இருவரிடமும் நேரடியாக பணிபுரியும் வாய்ப்பை பெறுவேன் என்றோ அன்று சிறிது கூட கற்பனை செய்து பார்க்கவில்லை. இருவரிடமும் பணிபுரிந்த பொழுது என் முதல் சந்திப்பை பற்றி கூறிய பொழுது அவர்களுக்கு அது நினைவில்லாவிட்டாலும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த சந்திப்பை தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களை தவறாமல் பார்க்க தொடங்கினேன். எங்கள் வீட்டு பிள்ளை, மாட்டுக்கார வேலன், 1000ல் ஒருவன் போன்ற திரைப்படங்களை எத்தனை முறை பார்த்தேன் என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகனாகவே மாறிவிட்டேன். என்னை மிகுந்த கவர்ந்த பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், அந்த பாடல் என்று எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல். அந்த பாடலை தான் என் செல்ஃபோனில் காலர் ஐடியாக நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற 2008 ஆண்டு முதல் இன்று வரை கடந்த 10 ஆண்டுகளாக வைத்திருக்கிறேன். 1964 ஆண்டு ஜூலை மாதம் எம்ஜிஆரை சந்தித்தது முதல் அவரை உன்னிப்பாக கவனித்து கொண்டே வந்தேன். குறிப்பாக என்னுடைய அரசு பணி காலத்தில் அவருடன் ஏற்பட்ட சந்திப்புகள், நிகழ்வுகள் மற்றும் அவருடைய முக்கிய குண அதிசயங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். அதனை எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு முடிவில் பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும். அவை நிரந்தர பதிவாகவும் அமையும் என்பதால் இந்த நூலை அவர் நம்மை விட்டு பிரிந்து 30 ஆண்டுகளுக்கு பின் எழுதி வெளியிடுகிறேன். இம்மாபெரும் இடைவெளிக்கு பின் இந்நூல் எழுதப்படுவதால் சம்பவங்கள் பல என் நினைவில் இருந்தாலும் அவை நடைபெற்ற நாள், இடம் மற்றும் ஒரு சிலரின் பெயர்களை என்னால் நினைவுக்கு கூற இயலவில்லை. இருப்பினும் பல உண்மை சம்பவங்களை நான் பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த முயற்சியை எடுத்துள்ளேன். எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய சம்பவங்களை நான் நேரில் பார்க்காவிட்டாலும் வாசகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில்
அவற்றையும் தனியாக கோடிட்டு காட்டி உள்ளேன். இந்த நூலை எழுதி அச்சிட்டு வெளியிடும் செலவுகளை எல்லாம் நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உள்ளேன். இதன் விலை ரூபாய் 50 ஆகும். 1000 பிரதிகள் அச்சிடப்பட்டு உள்ளன. இவற்றை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கும் தொகை முழுவதையும் எம்ஜிஆர் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தமிழகத்தில் உள்ள அன்னதான கூடங்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றேன். இதனை நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவருடைய 100ஆண்டு நிறைவு பெற்ற இத்தருணத்தில் சமர்ப்பிக்கும் காணிக்கையாக கருதுகிறேன். தொடர்ந்து அவருடைய அந்த புத்தகத்தின் ஒரு போர்ஷன் தான் இது. ஃபஸ்ட் எபிசோடுன்னு நினச்சிங்களா. தொடர்ந்து இது ஒரு பெரிய புத்தகம். எம்ஜிஆர், நான் கண்ட எம்ஜிஆர், இரா கற்பூர சுந்தர பாண்டியன். இது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்க நான் அப்படியே வாரத்திற்கு ஒரு பதிவு என்று நான் பதிவிடலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு எனக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால், வாலிபர்களும் இளைஞர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும். அதுக்கு தான் நான் கண்ட எம்ஜிஆர், இரா சுந்தர பாண்டியன், இது எல்லா புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆமாம், எங்கே எவ்வளோ சென்னையில் ஏகப்பட்ட புத்தக கடைகள் இருக்குது. அங்கெல்லாம் கிடைக்கும். தயவு செஞ்சு வாங்கி படித்தீர்கள் என்றால் நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. இளைஞர்களை எல்லாம் சும்மா ஏதோ உப்புக்கு சப்பான்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருப்பது ரொம்ப மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கறது. நீங்கள் இப்படியே போயிட்டால் நாளைக்கு உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேர குழந்தைங்க எல்லாம் என்ன ஆவாங்கன்றது கூட கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பாவம் மேலே பாவம் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. இது நல்லது இல்லை. ஏன்னா இயற்கை வெறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அன்பானவர்களே, இளைஞர்களே, வாலிப பெண்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு எம்ஜிஆர் படங்களை பாருங்கள். எம்ஜிஆருடைய கருத்துக்களை கேளுங்க. அவருடைய கொள்கை பாடல்கள், தத்துவ பாடல்கள், இதையெல்லாம் பாருங்கள். நீங்கள் உங்களுக்காக பார்க்க வேண்டாங்க, உங்கள் குழந்தைகளுக்காக பாருங்கள், உங்கள் எதிர்காலத்துக்காக பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்குங்க, இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யுங்க. அப்போ உங்கள் இஷ்டம், என் கடமை நான் பேசிட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது. அனிவே, தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தமிழக மீனவர்கள் படகுகளை விடுவிக்க அனுராக் குமார திசாநாயக்கா பரிசீலிக்க வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் கூறியிருப்பதாவது: இலங்கை அதிபர் அனுராக் குமார திசாநாயக்கா பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு மனித நேயத்தின் அடிப்படையிலும் அமைதி வழியிலும் தீர்வு காண்பது குறித்தும் மோதலை தவிர்ப்பதை வலியுறுத்தியும் பேச்சு வார்த்தை நிகழ்ந்தது வரவேற்கத்தக்கது. இந்த நிலையில் அனுராக் குமார திசாநாயக்கா இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் பிடித்து வைத்துள்ள அவர்களது படகுகளை விடுவிப்பதையும் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய நடவடிக்கை இந்த பேச்சுவார்த்தைகளில் நம்பிக்கையை விதைப்பதுடன் நமது இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான உறவுக்கும் அமைதியான எதிர்காலத்துக்கும் வழிவகுப்பதில் ஆக்கப்பூர்வமான நகர்வாக அமையும். இவ்வாறு அவர் கூறினார். சென்னை, டிசம்பர் 17. காதலனுடன் தகராறு, பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை. திருவான்மியூரில் காதலனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. டாக்டர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் ராஜசேகர், வயது 50. இவருடைய மகள் சரண்யா, வயது 23. இவர் சென்னை திருவான்மியூர் வண்ணான்துறை பகுதியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி திருவான்மியூர் லக்ஷ்மிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கில் பயிற்சி டாக்டராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சரண்யா ஒரு வாலிபரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களாகவே இவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் அந்த வாலிபர் கோபத்தில் சரண்யாவிடம் பேசாமல் இருந்ததாக வருகிறது. தற்கொலை. இதற்கிடையே நேற்று முன்தினம் விடுமுறை தினம் என்பதால் சரண்யா மட்டும் அறையில் இருந்து உள்ளார்.
நீண்ட நேரமாக சரண்யா அறையை விட்டு வெளியே வரவில்லை. மேலும் மதியம் சாப்பிடவும் வரவில்லை. சந்தேகமடைந்த விட்டி வார்டன் சரண்யா அறைக்கு சென்று கதவை தட்டியுள்ளார். ஆனால் அவர் கதவை திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த வார்டன் அறையின் ஜன்னல் கதவை திறந்து பார்த்தபோது அங்கு சரண்யா தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தார். தற்கொலை. தகவல் அறிந்த திருவான்மியூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். சரண்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சரண்யா தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு எதுவும் காரணமா என்று விசாரித்து வருகிறார்கள். காதலனுடன் தகராறு, பெண் டாக்டர் தூக்கு போட்டு தற்கொலை. புதுடெல்லி டிசம்பர் 17. நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள். நாடாளுமன்றத்தில் தகவல். புதுடெல்லி டிசம்பர் 17. தற்போது நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன என நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகளும் வருமாறு. 21 போலி பல்கலைக்கழகங்கள். மக்களவை கேள்வி நேரத்தில் மத்திய கல்வித்துறை இணை மந்திரி சுகந்த மஜும்தார் கூறியதாவது: கடந்த 10 ஆண்டுகளில் 12 போலி பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டன. இருப்பினும் தற்போது நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை அங்கீகாரம் பெறாதவை. அங்கு வழங்கப்படும் பட்டங்கள் செல்லாது. எனவே அந்த பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சேரக்கூடாது. சமூக வலைதளங்களில் தீவிரமாக செயல்படும் எம்பிக்கள் இது தொடர்பாக மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மாநில யூனியன் பிரதேச அரசுகள் அந்த பல்கலைக்கழகங்கள் மூடப்படும் வகையில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் நேரடியாக நடவடிக்கை எடுத்தால் கூட்டாட்சி முறை பற்றிய கேள்வி எழும். இவ்வாறு அவர் கூறினார். 21 போலி பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் புதுச்சேரியில் வழுதாவூர் ரோடு திலாஸ்பேட்டையில் உள்ள ஸ்ரீ போதி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் என்ற நிறுவனமும் இடம் பெற்று உள்ளது. பிரியங்கா கேள்வி. மக்களவை கேள்வி நேரத்தில் துணை கேள்வி எழுப்பிய வயநாடு எம்பி பிரியங்கா காந்தி, மனிதன் விலங்கு மோதல் சம்பவங்களில் சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இழப்பீடு உயர்த்தி வழங்கப்படுமா? எனது தொகுதியில் கடந்த 15ஆம் தேதி ஒருவர் யானையால் தாக்கப்பட்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை மந்திரி பூபேந்திர யாதவ், வயநாட்டில் நிர்வாகமும் வனத்துறையும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இது பற்றிய விவரங்கள் வயநாடு எம்பிக்கு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். 100 ஆண்டுகள் பழமையான அணைகள். மாநிலங்களவை கேள்வி நேரத்தில் மத்திய ஜல் சக்தி இணை மந்திரி ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியதாவது: இந்தியாவில் கட்டி முடிக்கப்பட்ட 6138 பெரிய அணைகளும் கட்டுமான பணி நடந்து வரும் 143 பெரிய அணைகளும் உள்ளன. இவற்றில் 1065 பெரிய அணைகள் 50 ஆண்டுகள் முதல் 100 ஆண்டுகள் பழமையானவை. 224 அணைகள் 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டவை. இவ்வாறு அவர் கூறினார். நடைபாதை வியாபாரிகள் கடன். மாநிலங்களவை கேள்வி நேரத்தில் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை மந்திரி டோகான் சாகு கூறியதாவது: நகர்ப்புற நடைபாதை வியாபாரிகளுக்கு பிணை இன்றி ரூபாய் 50,000 வரை கடன் வழங்கும் பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் இதுவரை ரூபாய் 13,422 கோடி மதிப்புள்ள 94,31,000 கடன்கள் வழங்கப்பட்டு உள்ளன. அவற்றில்
40,36,000 கடன்களை நடைபாதை வியாபாரிகள் திருப்பி செலுத்தி விட்டனர். இவ்வாறு அவர் கூறினார். திருச்சி சிவா மாநிலங்களவையில் அரசியல் சாசனம் மீதான விவாதத்தில் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோகலே, அநீதிதான் மோடி அரசின் அடையாளம். மோடி அரசு முற்றிலும் அவிழ்த்துவிட்ட அரசியல் சாசன முகப்புறையில் உள்ள 9 முக்கிய வார்த்தைகளை திரிணாமுல் காங்கிரஸ் அவருக்கு நினைவுபடுத்தும் என்று கூறினார். திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில், மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவைக்கேற்ப நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும். அரசியல் கலாச்சார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மத மொழி சிறுபான்மையினரிடையே பீதியை பரப்புவதை தடுக்க வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எதிர்க்கிறோம் என்றார். நாடு முழுவதும் 21 போலி பல்கலைக்கழகங்கள் நாடாளுமன்றத்தில் தகவல். அன்பானவர்களே, ரொம்ப அருமையான ஒரு செய்தி. எனக்கு ரொம்ப பிடித்த செய்தியாக இது இருக்கிறது. நான் உள்ளே போயிட்டு எல்லாம் படிச்சிட்டேன். ஆமாம், உலகத்தில் இந்த காவல்துறை இருக்காங்க இல்லைங்களா, இவங்க கடவுளின் நேரடி தொடர்பில் உள்ளவர்கள். ஆமாம், கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் இல்லை, கடவுளே அவர்கள் தான். ஆனால் அவர்கள் சரியாக செயல்பட மாட்டுறாங்க, அவ்வளவுதான். சரியாக செயல்பட்டார்கள்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு கடுகளவு ஓட்டையாக இருந்தால் கூட அங்கே கூட குற்றங்கள் நிகழாது. அது காவல்துறையால் தான் முடியும். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த செய்தி. நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள். நாமக்கல் டிசம்பர் 17 ரைட்டா, காவிரி பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களுக்கு நூதன தண்டனை வழங்கிய போலீஸார். அதை பாருங்க, செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கா பார்த்தீங்களா? தோப்புக்கரணம் போடுறாங்கங்க. அது என்ன பார்த்தீங்கன்னாக்க, பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களை தோப்பு கரணம் போட வைத்து போலீஸார் தண்டனை வழங்கிய போது எடுத்த படம். நல்லா இருக்கு, படிக்கிற கேளுங்க. குமாரபாளையம் காவிரி பாலத்தில் அமர்ந்து மது குடித்த தொழிலாளர்களுக்கு போலீஸார் 50 சோப்பு கரணம் போட வைத்து நூதன தண்டனை அளித்தனர். சரிங்களா? மது குடித்த தொழிலாளர்கள் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தையோ ஈரோடு மாவட்டம் பவானியையோ இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான பாலம் உள்ளது. சுமார் 90 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பாலத்தில் தற்போது இருசக்கர வாகனம் உள்ளிட்ட சிறு வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இதற்கிடையே பாலத்தின் தூண் பகுதியில் இரும்பு குழாயில் அபாயகரமான முறையில் அமர்ந்து மீன்பிடித்து கொண்டு இருந்த தொழிலாளிகள் 5 பேர் மதுவும் குடித்து கொண்டு இருந்தனர். இதை அந்த வழியாக சென்ற இளைஞர்கள் சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பரவ விட்டனர். தோப்புக்கரணம் போட்டனர். இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவர்கள் 5 பேரையும் பாலத்தின் மேல் பகுதிக்கு வரவழைத்தனர். பின்னர் அவர்களிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் பொதுவெளியில் மது அருந்திய அவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கினர். அதாவது 100 தோப்புக்கரணம் போடும்படி அவர்களிடம் போலீசார் கூறினர். ஆனால் 50 தோப்புக்கரணம் போட்ட பின்னர் அவர்கள் கால் வலிப்பதாக கெஞ்சியதால் 5 பேரையும் போலீசார் எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசாரிடம் கேட்டபோது பொதுவெளியில் மது அருந்த தடை விதிக்கப்பட்டு உள்ளது, அதை மீறி மது குடித்ததாக வழக்கு பதிவு செய்தால் ரூபாய் 10,000 அபராதம் கட்ட நேரிடும். ஆனால் அவர்கள் மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு இருப்பதால் அவர்களால் அந்த பெரிய தொகையை கட்ட முடியாது. எனவே இந்த நூதன தண்டனை வழங்கப்பட்டது என்றார். பொதுவெளியில் மது குடித்த தொழிலாளர்களுக்கு போலீசார் கொடுத்த நூதன தண்டனை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இட்ஸ் குட், நைஸ். போலீஸார் அவர்களே, காவல்துறையே, உலக காவல்துறையே. நான் எப்பவும் உலகத்தை பற்றி தான் பேசுவேன், பிரித்து பேச மாட்டேன். நான் தமிழ் அப்படி ஐ டோன்ட் லைக் டு ஸ்பீக் லைக் தட். என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள், உயிர்கள் எல்லாமே ஒன்று தான். நான் அப்படி தான் போவேன். ஸோ தண்டனைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமாம், போலீஸார் இப்போ 100 தூப்பு கரணம் போட சொல்லியிருக்காங்க. 50 தான் அவங்களால முடிஞ்சிருக்கு.
இன்னொரு வேலை செஞ்சுருக்கலாம். 100 சவுக்கடி கொடுத்துருக்க வேண்டும். பொது இடங்களில் வைத்து இது போன்ற தவறுகள், இது மாதிரி பெரிய பெரிய தவறுகள், சின்ன தவறுகள், எந்த தவறுகளாக இருந்தாலும் சவுக்கு அடி. அந்த காலத்தில் சவுக்கடி. கொலை கூட்டுறோன்னா கழுகு மரம் ஏற்றணும். அப்போ தான் திருந்துவானுங்க, இல்லை திருந்த மாட்டாங்க. பெத்த பிள்ளையாக இருந்தாலும் பைபிள் சொல்லுது. ஆமாம், ஒரு பைபிள் சொல்லுது. ஆமாம், தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்காதவன் நல்ல தகப்பனே இல்லை என்கிறது. கண்டிப்பு ரொம்ப அவசியம். அதையும் மீறி அவர்கள் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிற தண்டிக்க வேண்டியது தான். அறிவுறுத்தல், ஆமாம், அப்புறம் மன்னித்தல், இந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். ஒரு டைமில் அதை அவன் மீறி போவான். ஜஸ்ட் ஷூட் இட் ஆல் த சொல்லுவாங்க. எவ்வளோ காவல்துறையை சார்ந்தவர்கள், ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய அதிகாரிகள் கையில் கன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கலெக்டருடைய உத்தரவு கூட இருக்கும் அசம்பாவிதம் அப்படின்போது. பக்கத்துலேயே மிகப்பெரிய திட்டு பெயர் ராஸ்கல் அதிகாரி தான் அவன் பெருகிறான். பேர் என்னது, மந்திரியா? மிகப்பெரிய அயோக்கியம். காலங்காலமாக பிறந்த நாள்லேருந்து இன்னும் 90 வயது வரையும் ஊரை ஏமாற்றி அடித்து ஓலையில் போட்டிருக்கான். பக்கத்துலேயே நின்றுங்கிறான். ஜோபியில் கன்று இருக்குது. நல்லா இந்த அதிகாரிக்கு தெரியும் அவன் ஒரு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறவன். இந்த சமுதாயம் இன்னும் வரக்கூடிய ஜெனரேஷன் இதெல்லாம் அழிப்பவன் என்று நன்றாக மனதில் தெரியும் பொழுது அப்படியே சுட்டுட்டு தண்ணியும் சுட்டு கொண்டு சாக வேண்டும். இது போன்று காவல்துறையில் இருக்கிறவர் எல்லோரும் ஆமாம் போலீஸ் ஆஃபீஸராக வரணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி துரோகிகளை எல்லாம் சுட்டு குருவியை சுடுற மாதிரி சுட்டு போட்டுக்கிட்டே போனாக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பயம் வந்துடும். போலீஸ்காரரும் போற்றப்படுவார். ஆண்டவர் போலீஸ்காரரை தன் ஜோப்புக்குள்ள தோல் மேலே வச்சுக்கிட்டு சுற்றுவார். அதுதான் இப்படி தான் போலீஸ்காரர்கள் இருக்கணும். இது என்னுடைய கருத்துங்க. உங்கள் கருத்து என்னமோ அதை நீங்கள் உறுத்துங்க. அன்பானவர்களே, இது ஒரு ஆன்லைன் ஸ்கிரிப்ட் 2014 எழுதப்பட்டது. சினிமா படம் பண்ணணும்னு நினச்ச முடியல, பணம் இல்லை. இது ஒன்றும் இல்லை. என்னன்னு கேட்டிங்கனாக்கா சாமா மேட்ரு பார்த்தீங்கன்னாக்கா கசக்கும் உலகம், இயற்கையின் துயரம், மனிதனின் கண்மூடித்தனம், குழந்தைகளின் அவல நிலை, அரசாங்கத்தின் ஆணவ போக்கு, இந்த தாங்க முடியாத ஐம்பூதங்கள் ஒன்று சேர்ந்து, ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்றாக இருக்கலையே, அது ஒன்று சேர்ந்து ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கிற மொத்த பெரிய காலி பண்ணுற மாதிரி ஒரு சினிமா படம் இப்போ இன்றைக்கி இது நடக்குது. ஆக்சுவலி நான் பாருங்கள், இங்கே இருக்குது, என் ஃபோன் நம்பர் இருக்கா, ஜானிஷா இருக்கா, அதே சேம் ஃபோன் நம்பர் தான் இன்னும் வரைக்கும் வச்சுன்னு இருக்கிறேன். ஸ்கிரிப்ட் கூட கையில் இன்றைக்கி அப்படியே நடக்குதுங்க எல்லாமே. 2014 10 வருடங்களுக்கு முன்பே நான் எழுதுனேன். இன்றைக்கி நடக்குது. ரொம்ப பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. பஞ்சபூதங்கள் இன்றைக்கி இந்த உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறது தான் நான் ஏற்கனவே எழுதிட்டேன்.